சீக்ரெட்ஸ் எங்கேயுமே லீக் பண்ண மாட்டேன்னு அவங்க கிட்ட எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் கோர்ட் அவங்கள பெயில ரிலீஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவமானம், கில்ட் ஃபீல் இதெல்லாம் சகிச்சுக்க முடியாம டாக்டர் வீணா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பர்சனல் இமெயில் அனுப்புனாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த வலி எனக்குள்ளேயும் வந்துருச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் வேலையை விட்டுலான்னு முடிவெடுத்துட்டு நான் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கும் போதே அங்க நடக்கிற மெடிக்கல் மாஃபியா அப்புறம் அதுல இன்வால்வ் ஆன ஆளுங்களை பத்தி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக போனேன். அதே நேரத்துல தான் நான் டாக்டர் ஷீதலை மீட் பண்ணேன். ஆர் யூ ஆல் ரைட்? என்ன இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? ஜெனரலா டாக்டர்ஸ் பண்ற தப்ப இன்னும் டாக்டர்ஸ் வெளியே பேசவே மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் a mutual understanding. வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே பிரெயின் டியூமர் இல்ல இன்டல் செலிப்ரல் ஹேமரேஜோட வர வாய்ப்பு இருக்கு. எதுக்காகவோ சேமிச்சு வச்சிருந்த பணத்தை இல்ல யார்கிட்டயோ கடன் வாங்கிட்டு வந்த அந்த பணத்தையும் யோசிக்காம நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஒரு 5 ரூபாய் கீரை வாங்குறதுக்கு மார்க்கெட்ல 10 தடவை ஆர்கியூ பண்ற நம்ம மக்கள் ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ்க்காக ஒரு தடவை கூட ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா? நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க ஃபேமிலிய காப்பாத்திடுவோம் அப்படின்ற நம்பிக்கை. அப்படின்னா நீங்க இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வேற ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணலாம்ல? ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இதே மாதிரி தான் பிரஷர். What do you plan to do, ஷீதல்? ஒவ்வொரு நாளும் வலியை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னா அன்னைக்கு நான் அவினாஷ் கூட எதுக்கு சண்டை போட்டு அவரை விட்டு பிரிஞ்சு வந்தேன். நான் மட்டும் இல்ல, அவரும் அவரோட பொண்ணை இழந்துட்டு தான் நிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என்னையும் இழந்துட்டாரு. அவர் ஒரு கொலைகாரன். அவரை பார்த்து அடிக்கடி நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் அவரை பத்தி எனக்கு நல்லா புரியுது. இந்த உலகத்துல மனசாட்சியை கொலை பண்றவனை விட பெரிய கொலைகாரன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. அப்படி பார்க்கும்போது நானும் ஒரு கொலைகாரி தான். உங்களை விட்டு உங்க லைஃபை விட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருக்காதீங்க ஷீதல். ரியலைஸ் இட் before it's too late. Give your life one more chance and see how beautiful life. இங்க பாருங்க டாக்டர் ஷீதல், எங்க சுப்பீரியர்ஸ் கிட்ட நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அதனால லாஸ் தான் ஆக போகுதுன்னு அவங்க கிட்ட சொல்ல முடியுமா என்ன? டாக்டர் ஷீதல், நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா எங்களுக்கு நடந்த இந்த லாஸை 2 மாசத்துல ரெக்டிஃபை பண்ண முடியும். அது நீங்க சொல்லக்கூடாது சார், டாக்டர் ஷீதல் தான் சொல்லணும். சாரி மிஸ்டர் பிரமோத், கண்டிப்பா அது என்னால முடியாது. What do you mean? நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற கேவலமான வேலைக்கு சப்போர்ட் பண்ணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. அப்படின்னா இப்ப எங்களுக்கு நடந்த லாஸுக்கு யார் பொறுப்பு? லாஸா? உங்க லாபத்துக்காக எல்லா ரூல்ஸையும் தூக்கி போட்டுட்டு நீங்க பண்ற வேலை தான் உங்களுக்கு முக்கியம்னா அதனால வர லாஸஸ்க்கும் நீங்க தான் பொறுப்பு. உங்க கஷ்ட காலத்துல உங்களுக்கு இன்னொரு லைஃபை கொடுத்தது இந்த ஹாஸ்பிட்டல் தான், மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல சார், இங்க இருக்கிறவங்களோட ஆசீர்வாதமும் அன்பும் தான் எனக்கு இன்னொரு வாழ்க்கை லைஃப்ல கொடுத்துருக்கு. மக்கள் அதிக அளவுல எங்க பிரார்த்தனை பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? எல்லாரும் போற கோயிலோ மசூதியோ இல்ல சர்ச்சோ கிடையாது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தான். ஆனா எத்தனையோ தடவை நம்ம அதெல்லாத்தையும் கேட்காம செவிடாவே இருந்துடுறோம். Stop your stupid explanation. If it's not done, I'm not going to keep quiet. உங்களால எதுவுமே பண்ண முடியாது மிஸ்டர் பிரமோத், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்னைய சேலஞ்ச் பண்றீங்களா? I'll make you pay for it. டாக்டர் ஷீதல், இது நம்ம ஹாஸ்பிட்டலோட எதிர்காலத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். பணத்தை செலவு பண்ற ஆளுங்களாலேயோ இல்ல காஸ்ட்லியான மிஷன்ஸ்னாலேயோ இந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகல. நம்ம தான் கடவுள் மாதிரி நீங்க நம்பிக்கிட்டு வராங்களே பேஷண்ட்ஸ், அவங்க நம்பிக்கை விசுவாசத்தினால மட்டும்தான் நம்ம ஹாஸ்பிட்டலும் நம்மளும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் காலேஜ்ல நம்ம படிச்சது MBBS-ஆ இல்ல MBA-வா? Stop it, டாக்டர் ஷீதல். இத பத்தி நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பிலாசபியால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. Let me finish. எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் பேஷண்ட்ஸே கேட்டாலும் டேஞ்சரஸான மெடிசன்ஸை பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேனோ, சேல் பண்ண மாட்டேனோ இல்ல சஜஸ்ட் பண்ண மாட்டேனோ என் வெள்ளை கோட்டு மேல நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்கள்னால இது எல்லாமே வீணா போயிடுச்சு. அதனால நான் இப்பவே ரிசைன் பண்ணிட்டு போறேன். நீங்க தான் ரிசைன் பண்ணிட்டீங்களே, அப்புறம் ஏன் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக் எங்க 2 பேரோட ஆனிவர்சரி வருது. சோ இந்த தடவை என் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி மறுபடியும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆமா, ஏதாவது கிஃப்ட் கொடுத்து சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல? இது நாங்க 2 பேரும் ஒண்ணா எடுத்த ஸ்பெஷல் போட்டோ. குட். அப்ப இந்த கிஃப்ட பார்க்கும்போது உங்க ஆளு மயங்கி போயிடுவாரு. சரி, நான் இந்த கிஃப்ட பேக் பண்ணிட்டு வரட்டுமா? பண்ணிட்டு வாங்க. நீங்க போன்ல பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இதை பேக் பண்ணுங்க. ஓகே மேடம்.
டன்டடாய் ஷீதல். ஹே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங்.